கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 ஒரு அருமையான வார்த்தை. ரெவலேஷன் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். I know your works. Behold, I have set before you an open door, which no one is able to shut. I know that you have but little power, and yet you have kept my word and have not denied my name. பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை பகுதி மூலமாக கர்த்தர் என்று எங்களோடு பேசுகிறார். கர்த்தர் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் என்னத்தை கர்த்தருக்காக செய்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதையும் விட மேலாக நாங்கள் சில வேளைகளிலே பலன் இழந்து இருப்போம். நாங்கள் அந்த பலன் இழந்து இருக்கும் நேரங்களில் கூட நாங்கள் கர்த்தருக்காக ஓடும் போது கர்த்தர் எங்களை காத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சில வேளைகளில் இந்த உலகம் எங்களை தூற்றலாம், உலகம் எங்களை தள்ளி வைக்கலாம். இந்த உலகத்து ஜனங்கள் சில வேளைகளில் நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லலாம். சில வேளைகளில் எங்களை பார்த்து குற்றம் சொல்லலாம். நாங்கள் செய்யும் ஊழியங்களா இருக்கலாம், அல்லது நாங்கள் வேலை பார்க்கும் இடத்திலா இருக்கலாம், எங்களை சுற்றி இருக்கும் ஜனங்கள், சுற்றாடலில் இருக்கும் எங்கள் சொந்தக்காரர்களா இருக்கலாம். எங்களை நாங்கள் செய்யாத ஒரு காரியத்துக்காக சில வேளைகளில் குறைகளை ஏற்க வேண்டி வரும். அந்த இடத்துல நாங்கள் சோர்ந்து போய் பலன் இல்லாமல் இருப்போம். அப்படி இருந்தும் கூட நாங்கள் கர்த்தரோடு நடப்பவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் எங்களுக்காக திறந்த வாசலை யாருமே பூட்ட முடியாது. கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை யாருமே பறித்தெடுக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை காண்கிறார். He knows your work and he said, I have opened a door for you. Even though you can go through a hardest path, darkest valley, sometimes people try to put you down. You might be lose your strength and you might be with the weakness, you can run. But even that hardest path, darkest valley, if you walk in God's word, if you go with God, and God said, no one can shut the door that I opened for you. ஸோ இன்றைய நாளிலே சோர்ந்து போகாதீங்க. யார் மனுஷர்கள் உங்களை குற்றம் சாட்டினாலும் நீங்கள் போகும் பாதைகள் என்னவா இருக்கிறதோ எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார்.